வெல்கம் டு டூன் சுட்டீஸ் தமிழ். ஒரு ஊர்ல பாலுன்னு ஒரு சின்ன பையன் இருந்தான். அவனுக்கு படம் வரைகிறதுனா ரொம்பவே பிடிக்கும். பார்க்கறது எல்லாத்தையும் அவனோட புத்தகத்துல வரைஞ்சி வச்சுக்கிட்டே இருந்தான். பாலுவை அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஒரு நாள் பாலுவோட கிராமத்துக்கு வயசான தாத்தா ஒருத்தர் வந்தாரு. அவர் அந்த கிராமத்து வீதி வழியா நடந்து வந்துகிட்டு இருந்தாரு. அதை பார்த்த பாலு அந்த தாத்தா கிட்ட போய் அன்பா பேசினான். அந்த தாத்தாக்கு குடிக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் தேவையானது எல்லாத்தையும் பாலு கொடுத்தான். அந்த தாத்தா பாலுக்கு ஒரு மந்திர பென்சிலை பரிசா கொடுத்தாரு. பாலு வாங்கின உடனே அந்த பென்சில் ஒளிர ஆரம்பிச்சது. பாலுவும் ரொம்பவே சந்தோஷமா அந்த பென்சிலையே பார்த்துக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துல பென்சிலை கொடுத்ததும் அந்த தாத்தா அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாரு. பாலுவும் வீட்டுக்கு வந்து அந்த பென்சிலை உபயோகப்படுத்தி ஒரு ஆப்பிள் பழத்தை வரைஞ்சான். பார்த்தா அந்த ஆப்பிள் பழம் நிஜத்திலேயே கிடைச்சிருச்சு அவனுக்கு. அவன் ரொம்ப ஆச்சரியத்தோட அடுத்த முறை ஒரு பண்ணை வரைஞ்சான். அதுவும் அவனுக்கு நிஜத்திலேயே கிடைச்சிருச்சு. பாலு ரொம்பவே சந்தோஷமா அவன் வீட்டில் குதிச்சுக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா ஊருக்குள்ள போய் நிறைய உணவுப் பொருட்களை அந்த பென்சிலை உபயோகப்படுத்தி அவன் புத்தகத்தில் வரைஞ்சான். அந்த உணவெல்லாம் நிஜத்திலேயே கிடைச்சதும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டான் பாலு. அடுத்த நாள் பள்ளிக்கூடத்துக்கு போய் புத்தகங்களையும் பென்சில்களையும் வரைஞ்சான். அது எல்லாத்தையும் அங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்தான். ஒரு விளையாட்டு திடலுக்கு போய் ஊஞ்சல், சறுக்கு மரம் அதெல்லாம் புதுசா வரைஞ்சு அங்க கொடுத்தான் பாலு. அதுல குழந்தைகள் எல்லாம் ரொம்பவே சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. பாலு கிட்ட இந்த மந்திர பென்சில் இருக்கிறத தெரிஞ்ச ஒருத்தர் அதை எப்படியாவது அபகரிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பாலு வீட்டுக்கு போய் அந்த பென்சிலை திருடிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாரு. அந்த பென்சிலை எடுத்துக்கிட்டும் ஓடிட்டாரு அவரு. அவர் வீட்டுக்கு வந்த உடனே அந்த பென்சில்ல நிறைய பண மூட்டைகளை வரையலாம் அப்படின்னு வரைஞ்சாரு. அதெல்லாம் நிஜத்திலேயே நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்சு வரைஞ்சாரு. ஆனா பார்த்தா ஒரு பெரிய கூண்டுக்குள்ள அவரை அடப்பட்டுட்டாரு. இது தெரிஞ்ச பாலு அவரை காப்பாத்துறதுக்காக அங்க வந்தான். அந்த பென்சில் மூலமா ஒரு சாவியை வரைஞ்சு அந்த கூண்டை திறந்து அவரை காப்பாத்தினான். அவரும் ரொம்ப வெட்கப்பட்டு மனம் திருந்தி வெளியே வந்தாரு. பாலு கிட்ட மன்னிப்பும் கேட்டாரு. நான் தவறு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னாரு. உடனே பாலு நல்ல எண்ணத்தோட அந்த பென்சில்ல படம் வரைஞ்சா மட்டும்தான் அது நிஜத்துல கிடைக்கும். கெட்ட எண்ணத்தோட நீங்க எது செஞ்சாலும், பேராச குணத்தோட இருந்தாலும் அந்த பென்சில்ல வரைகிறது உங்களுக்கு கிடைக்காது, உங்களுக்கு தீமையை தான் விளைவிக்கும் அப்படின்னு பாலு சொன்னான். அவரும் அதை புரிஞ்சுக்கிட்டு அன்னையிலிருந்து அந்த கிராமத்து மக்கள் எல்லாருக்கும் உதவி பண்ணாரு. அங்க இருக்கிற வீடுகள் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்தாரு. பாலுவோட ரொம்பவே நட்போட பழகினாரு. பாலுவும் ரொம்ப சந்தோஷமா அந்த பென்சிலை உபயோகப்படுத்தி ஊர் மக்களுக்கெல்லாம் நிறைய உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு நாள் நிறைய ஸ்மைலி பொம்மைகளை வரைஞ்சான் பாலு. அது எல்லாமே நிஜமாகி அந்த ஊர் மக்கள் முகத்துல எல்லார் முகத்திலையும் சிரிப்பு மலர்ந்தது. எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க.